ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சிவகார்த்திகேயன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து தல அஜித் ஃபேன்ஸ் வந்து இப்போ வந்து சிவகார்த்திகேயனை வந்து ரொம்ப ரொம்ப கலாச்சிட்டு இருக்காங்க இன்டர்நெட்டில் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து 2 பேர் ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட அமரன் திரைப்படம் வந்து அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகி வந்து செம்ம பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுருந்துச்சு. ஸோ அதாவது கிட்டத்தட்ட வந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து நிறைய சாதனைகள் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து இன்றைக்கி வந்து 250 கோடி வந்து நம்மளோட அமரன் திரைப்படம் வந்து ரீச் ஆச்சு. அதாவது இது வந்து நம்மளோட எஸ்கே கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட். இது வரைக்கும் வந்து அவர் வந்து 200 கோடியே தொட்டதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 250 கோடியை தொட்டது வந்து செம்ம பெரிய விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ நிறைய பிரபலங்கள் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து அவங்களோட பாராட்டுகளும் வந்து நம்மள அமரன் திரைப்படத்துக்கு வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து இந்த திரைப்படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கு மெயின் காரணம் இது வந்து ஒரு நிஜமான நம்மளோட மேஜர் முகுந்தோட வாழ்க்கை கதையை தான் எடுத்திருந்தாங்க அப்படின்றனால வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நம்மளோட அமரன் திரைப்படம் வந்து நிறைய ஒரு மாஸ் ஹீரோக்களோட சாதனைகள்லாம் முறியடிச்சது. ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஒரு தளபதி விஜய், ஒரு தனுஷ், ஒரு தல அஜித், கமலஹாசன், இந்த மாதிரி வந்து நிறைய பேரோட சாதனை வந்து நம்ம அமரன் திரைப்படம் வந்து முறியடிச்சிச்சு. ஸோ அப்போ வந்து நம்மளோட தல அஜித்தோட சாதனையை முறியடிச்சது வந்து ரசிகர்கள் வந்து ஸோ கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து இன்டர்நெட்டில் எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து தல அஜித்தோட சாதனையை முறியடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து அந்த அஃபிஷியலான நியூஸை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து தல அஜித் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து நம்மளோட எஸ்கே வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க. ஸோ அதாவது இது வந்து ஒரு நியூட்ரல் ஃபேனாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியாகணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து விஜய் டிவியில் மிமிக்ரி பண்ணால், அதுக்கப்புறம் ஜோடி நம்பர் 1ல் கண்டஸ்டண்ட்டாக பண்ணி தோற்று போனால், அதுக்கப்புறம் அது இதில் ஆங்கராக பண்ணால், இவனை போய் தல அஜித் கூட போய் கம்பேர் பண்ணுறீங்களேடா அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப தப்பாக பேசியிருந்தாங்க. இது வந்து ஆஸ் அ நியூட்ரல் ஃபேனாக பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா தல ஃபேன்ஸும் பண்ணலனாலும் ஒரு சில தல ஃபேன்ஸ் வந்து இதை பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில தல ஃபேன்ஸ் பண்ணதுனால ஒட்டுமொத்த தல ஃபேன்ஸ்க்கும் இது வந்து பெரிய பெரிய அசிங்கம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ இது வந்து எஸ்கே ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்.